இவர்கள் தற்குறி அல்ல, நாளைய தலைவர்கள் இவர்கள். இதுவரை எந்த தலைமுறையாவது சமூக நீதியை பற்றி பேசியதுண்டா? இதுவரை அரசியலை இவ்வளவு உற்று நோக்கும் தலைமுறை இருந்ததுண்டா? இதுவரை சமூக நீதி பாதையில் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று தேடிய தலைமுறை உண்டா? இதுவரை அரசியலை சட்டமன்ற நேரலையை பார்த்த தலைமுறை எங்கேனும் உண்டா? இவ்வளவு இருந்த போதும் இவர்களை தற்குறிகள் என்று சொல்வது எப்படி பொருந்தும்? அரசியலை ஏதோ தீண்டாமையின் ஒரு பக்கம் என்று பார்த்திருந்த இந்த இளைஞர்கள் இன்று அரசியல் நமக்கானது, நம்முடைய மக்களுக்கானது, நம்மை விலக்கி அரசியல் கிடையாது, அரசியலில் நாம் ஒரு அங்கம் என்று நினைத்து அரசியலை பின்பற்றுவது எந்த தலைமுறையாகிலும் நடந்தது உண்டா? இவர்களை பார்த்து தற்குறி என்பதா? நீங்கள் பெற்ற பிள்ளையை பார்த்து தற்குறி என்பீர்களா? நீங்கள் ஆட்சி செய்த தமிழக மக்களை பார்த்து தற்குறிகள் என்பதா? இதுவரையில் ஆட்சியில் நீங்களும் உங்கள் தந்தையும் சட்டமன்றத்திலே இருந்து இந்த மக்களுக்காக தானே குரல் கொடுத்தீர்கள். அப்படி இருக்கையில் இந்த மக்களை தற்குறிகள் என்பதா? எவ்வளவு வன்மம்! இதையெல்லாம் தாண்டி ஒரு தலைவன் வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தால் தடுத்துவிட முடியுமா? ஒரு தலைமுறைக்கான தலைவனை ஒரு தலைமுறையே தேர்ந்தெடுக்கிறது என்றால் அந்த தலைமுறையை குற்றம் சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அப்படி இந்த தலைமுறைக்கு கிடைத்த பெயர்தான் ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறை வெறும் வார்த்தைகளாலும் வாக்குகளாலும் ஈர்க்கப்பட்ட தலைமுறை கிடையாது. அரசியலின் பார்வை என்ன, அரசியலமைப்பில் என்ன பார்வை இருக்கிறது, யார் யாரெல்லாம் நமக்காக உழைப்பார்கள், நமக்கான தலைவர்கள் யார் என்று தேடி தேடி கண்டுபிடித்த தலைவர்களை உருவாக்கிய பல கட்சிகளிடமிருந்து தேடி தேடி தங்களின் தலைவர்களை தேர்ந்தெடுத்த கூட்டம்தான் இந்த ஜென்சி கூட்டம். உயிராக உணர்வாக தாங்கள் மதிக்கும் ஒரு அண்ணன் தேர்தலில் நின்றால் எப்படி ஆதரவு தருவார்களோ அப்படிதான் தந்தார்கள் இந்த ஜென்சி கூட்டம். யாரையும் கீழ்த்தனமாக பேசவில்லை, யார் கொடுத்த பணத்தையும் வாங்கவில்லை, யாரை பற்றியும் அரசியலிலே உயர்வாக பேச வேண்டும், தாழ்வாக பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. தங்களுக்கு யார் நல்லது செய்வார், இந்த தமிழகத்தில் யார் போதை கலாச்சாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒழிப்பார், யார் ஊழலை ஒழிப்பார், யார் ஒவ்வொரு தங்கைகளையும் அக்காக்களையும் தங்கள் வீட்டு பெண்களாக நினைப்பார் என்று நினைத்துதான் தளபதி விஜயை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த ஜென்சி கூட்டம் யார்? இவர்கள் எந்த வீட்டிலே இருக்கிறார்கள்? எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள்? எந்த தனிப்பட்ட கட்சியை சேர்ந்தவர்கள் இவர்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த ஜென்சி கூட்டம் என்பது யாரும் காணாத படை. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் விலை மதிப்பு இல்லாத ஒரு படை. கடைக்கோடி தமிழனும், கடைவீதி தமிழனும், கார்ப்பரேட் தோழனும், கவர்மெண்ட் ஊழியனும், படிக்கும் மாணவனும், மீன் பிடிக்கும் மீனவனும், வாகன ஓட்டியும், ரோட்டோரத்தில் பூவிற்கும் பாட்டியும், உழைக்கும் தொழிலாளியும், பக்கத்து மாநில மலையாளியும், தளபதியை ஏற்றுக்கொண்ட எல்லா தமிழ் சொந்தங்களும் தங்கள் தளபதிக்காக களத்திலே நின்றார்கள். அவர்கள் பெயர்தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவர்கள் பெயர்தான் ஜென்சி தலைமுறை. வீண் பேச்சுக்காக ஜென்சி என்ற அடைமொழியை வைத்துக்கொண்டு வெறுமனே இன்று நடக்கக்கூடிய சமூக நிகழ்வுகளை தவறாக சித்தரித்து தமிழக மக்களின் முகத்தில் முகம் சுளிக்கும் வகையில் பேசக்கூடியவர்கள் ஜென்சி தலைமுறைகள் அல்ல. நம் தலைவரை, ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் புகைப்படம் எடுத்து தமிழக மக்களுக்கே சமூக வலைத்தளங்கள் மூலம் காட்டிக் கொண்டிருப்பவர்கள் தான் ஜென்சி தலைமுறை. இந்த ஜென்சி தலைமுறைகள் தங்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள். இந்த ஜென்சி தலைமுறைகள் தங்கள் தலைவனை தேர்ந்தெடுத்து முடித்து விட்டார்கள். இந்த ஜென்சி தலைமுறைகள் தங்களுடைய தலைவனை முதல்வராக்கி விட்டார்கள். இப்பொழுது ஆல்பா ஜென்சி என்ற தலைமுறை தங்களுடைய கைகளிலே அரசியலை எடுக்க தொடங்கிவிட்டார்கள். அதையெல்லாம் நீங்கள் சமூக வலைத்தளங்களில் மட்டுமல்ல, களத்திலும் நீங்கள் பார்க்கலாம். வேண்டுகோளாக வைக்கிறேன், ஜென்சி என்ற
பெயருக்கு ஜென்சி டிஎம்கே என்ற பெயர் மிகவும் கேவலமாக சித்தரிப்பதை பார்த்து இந்தியாவில் உள்ள ஜென்சியே வருத்தப்படுகிறதாக ஒரு சில செய்திகள் நமக்கு கிடைக்கிறது. ஜென்சி என்பது வெறும் வார்த்தை மட்டும் கிடையாது. ஜென்சி என்பது ஒரு தலைமுறையின் அடையாளம், ஒரு தலைமுறையின் குறியீடு என்பதை தயவு செய்து ஜென்சி டிஎம்கே மறந்துவிட வேண்டாம். மக்களுக்காக உழைக்கக்கூடியவர்கள் ஜென்சி தலைமுறைகள். மக்களுக்காக யார் உழைக்கக்கூடியவர்களோ அவர்களை தேர்ந்தெடுப்பவர்கள் தான் ஜென்சி தலைமுறைகள். இந்த ஜென்சி தலைமுறையை பார்த்து நீங்கள் தற்குறிகள் என்று சொன்னால் இவர்கள் தற்குறிகள் அல்ல, நாளைய தலைவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம்.